வாழை திரைப்படத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள். வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். மேலும் அவர் பாராட்ட நினைக்கிறேன், பாராட்டவும் முடியவில்லை, திட்ட நினைக்கிறேன், திட்டவும் முடியவில்லை என்று சொல்லுகிறார். தனது இழந்த அடையாளத்தை, அதிகாரத்தை மீட்க போராடுகின்ற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமூகத்தை இன்னும் கூலிக்காரர்களாகவே சித்தரித்து சிறுமைப்படுத்துகின்ற போக்கும், அவர்களின் போராட்ட உணர்வுகளின் குணங்களையும் மழுங்கடித்து யார் யாருடைய அரசியல் லாபங்களுக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதம் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தனது வாழை திரைப்பட குறித்து செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்க போகிறோம். இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களை பெருமைப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் சிறுமைப்படுத்தி இருக்கக்கூடாது. போராட்ட உணர்வுகளை கூர்மைப்படுத்தாமல் போயிருக்கலாம், ஆனால் அளவைத்து அனுதாபம் தேடி உணர்வுகளை மழுங்கடிக்க முயற்சிக்கக்கூடாது. வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். கலைகள் காலத்தின் கண்ணாடிகள் என்று கருதப்பட்ட காலம் உண்டு. ஆயக்கலைகள் 64 என்பதில் பலமறைந்து கலைகளின் ஒட்டுமொத்த வடிவமாக இன்றைய காலகட்டத்தில் சினிமா உருவெடுத்து விட்டது. துவக்கத்தில் திரைப்படங்கள் புராணங்களையும் வரலாறுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டன. பின் சமூக அவலங்களையும் அதற்கு எதிராக தனிமனித அல்லது மக்கள் போராட்டங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. நாளடைவில் சாதிய தூக்கல்கள், அறிவாள் கலாச்சாரம், ஆபாசங்கள் திரைத்துறையின் பிரிக்க முடியாத அங்கங்களாயின. பொழுதுபோக்கு என்று துவங்கிய திரைத்துறையால் ஈர்க்கப்பட்ட இளைஞர் கூட்டம் நிஜத்திற்கும் நிழலுக்கும் வேறுபாடு தெரியாமல் சினிமாவால் மதிமயங்கி போயினர். சமூக அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக சமூக பேதங்களை ஒழித்து கட்ட போராடியவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு போராளிகளின் வேடமிட்டவர்களே புரட்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் போற்றப்படும் பிற்போக்குத்தனம் உருவெடுத்தது. சினிமா போதைப் பொருட்களை மிஞ்சிய போதை வஸ்தாயிற்றது. நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கோயில் கட்டுதல், பாலபிஷேகம் செய்யும் மடத்தன்மைகள் உருவாகின. இளைஞர்களின் பலகீனங்களை புரிந்து கொண்டவர்கள் திரைத்துறையை சாதிய மத அரசியல் போதையை ஏற்றுவதற்கான களமாக்கி கொண்டார்கள். 1993-94களில் வெளியான ஒரு திரைப்பட பாடல் தென் தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு காரணமாயிற்றது. அதன் பின்னர் பல சமூகங்கள் தன்னிலை உணர்ந்து வீறு கொண்டு எழுந்தன. எம்ஜிஆர் அவர்கள் படகோட்டி படத்தில் மீனவர்களின் துயரங்களை எடுத்து காட்டியது மட்டுமின்றி அவர்கள் சுரண்டப்படுவதையும் திரையில் காட்டி அதற்கு எதிராக களத்தில் நின்று அவர்களை கவர்ந்தார். எம்ஜிஆரின் அரசியலுக்கு அடித்தளமாக இருந்து அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களே எந்த வெற்றி படைப்பாளிகளுக்கும் தங்கள் வழிகளை சொல்வதால் வரலாற்றில் இடம்பெறுவது இல்லை. சக மனிதர்களின் வழிகளை சொல்வதாலும் அதற்கான காரணிகளை களைவதற்காக களத்தில் நிற்பதால் தான் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்திய சமுதாயம் வர்க்கத்தால் மட்டுமல்ல, சாதிகளாலும் பிளவுபட்டு இருக்கிறது. சாதிய ரீதியாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் வரலாற்றில் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள். இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ரஷ்யா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் முதலாளித்துவம் வளர்ந்த பிறகு முதலாளிகள் தொழிலாளர்கள் முரண்பாட்டின் விளைவாக அங்கு பொது உடைமை புரட்சிகள் ஏற்பட்டன. இந்தியாவின் சாதிய சமூகத்தன்மையை சரியாக புரியாத காரணத்தினாலே தான் இந்த மண்ணில் பொது உடைமை கட்சிகள் தோற்று போயின. 1968ஆம் ஆண்டு கீழவன்மையில் உயிர் நீத்த 43 பேரையும் கூலி தொழிலாளிகள் என்ற முத்திரை குத்தி அப்போராட்டத்தை முன்னின்று நடத்திய தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை அளித்ததையே இன்று வரை நாம் கடுமையாக சாடி வருகிறோம். ஒரு போராட்டத்தின் உண்மைத்தன்மையும் போராடியவர்களின் வரலாற்றையும் மூடி மறைப்பது வரலாற்று பிழையாகும். எத்தனையோ சமூகங்கள் பல ஒடுக்குமுறைகளுக்கு இன்றும் ஆளாகி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து நின்று போராடியவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு துணிவு இல்லாமல் இருப்பவர்களானால் அவர்கள் உண்மை கலைஞர்களாக இருக்க முடியாது. அவர்களுக்கு சில முத்திரைகள் விழும்தான், அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும்.
எந்த ஒரு சமூக அமைப்பிலும் பிரதான முரண்பாடுகளின் மோதலால் தான் சமுதாயத்தில் மறுமலர்ச்சியும் அதன் மூலம் முன்னேற்றமும் ஏற்படுகிறது. உலகளவில் முதலாளி தொழிலாளி முரண்பாடுகளால் தான் பொருளாதார சமத்துவ தேசங்கள் உருவாகின. இந்திய சமூகம் அரைநில பிரதிநிதித்துவம் சமுதாயம் இங்கு மண்ணுரிமைக்கான சமூக மதிப்பு, மரியாதை, சமூக அடையாளத்திற்கான சுய கௌரவத்திற்கான போராட்டங்களை முன்னுரிமை வகிக்கின்றது. தங்களது இழந்த அடையாளங்களை மீட்க எவ்வித உயிர் தியாகங்களையும் செய்ய தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டுள்ள மக்கள் திரள் சமுதாயம் இது. 1957ஆம் ஆண்டு தியாகி எமானுவேல் தேவேந்திரனார் படுகொலை, 1968 கீழவன்மணி சம்பவம், 1980-81 புளியங்குடி ஐயாவரம் நிகழ்வுகள், போடி மீனாட்சிவரம் நிகழ்வுகள், 1995 கொடியங்குளத்தில் ஆட்சியாளர்களின் அத்துமீறல்கள், அதனால் முற்றிய முரண்பாடுகள் தான் தென் தமிழகத்தின் அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளை புரட்டி போட்டன. காளையின் கழுத்தில் எதை வைத்தாலும் சுமக்கும் என்ற மனநிலை தவறானது. தோளில் திணித்தை தூக்கி போட்டு வெகுகாலம் ஆகிவிட்டது. 1995ஆம் ஆண்டு கொடியங்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்கள் காவல்துறையின் கொடூர தாக்குதலுக்கு ஆளான போது தென் தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர் இல்லங்களிலும் உலை மட்டும் கொதிக்கவில்லை, உள்ளங்களும் சேர்த்தே கொதித்தன. சுந்தரலிங்கம் என்ற ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூக சுதந்திர போராட்ட தியாகியுடைய பெயர் ஒரு போக்குவரத்து கழகத்திற்கு சூட்ட முடியாத போது தென் தமிழகத்தில் தமிழகமே கன்றாத எழுச்சியும் போராட்டமும் ஓங்கிற்றது. ஒரு படைப்பாளி தனது வழிகளை பதிவு செய்வது என்பது வேறு, அதை அவன் சார்ந்த சமூகத்தின் வழிகளாக பதிவு செய்வது என்பது வேறு. தனது வழிகளை சமூகத்தின் வழிகளாக பதிவு செய்கின்ற பொழுது அல்லது வழிந்து தனது வழியை இந்த சமூகத்தில் விதைக்கின்ற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நகரங்களிலும் கிராமங்களிலும் பேசப்படும் நல்லதங்கால் கதை மிகவும் உருக்கமானது தான். ஆனால் அதன் சாரம்சம் தற்கொலையை தூண்டக்கூடியது. தமிழகத்தில் 1968களில் நூற்றுக்கணக்கான நூற்பாலைகளில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு முன்பாக அதிக போனஸுகள் கேட்டு நூற்பாலைகளில் வேலைநிறுத்தங்கள் ஏற்படுவது உண்டு. அந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்கள் முதலாளிகளுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள், போராட்டங்களை சுட்டிக்காட்டி துலாபாரம் என்ற திரைப்படம் வெளிவந்தது. அதில் இடம்பெற்ற பூஞ்சிட்டு கண்ணங்கள் என்ற துவங்கும் பாடல் கணவன் உயிரோடு இருந்தபோது மகிழ்ச்சியாக பாடுவதாகவும், கணவன் தொழிற்சங்க போராட்டத்தில் கொலையுண்டதால் பட்டினி கிடக்க நேர்ந்து சோகமாக படுவதாகவும் அமையும். அந்த படத்தை பார்த்தும் பாடலை கேட்டும் கண்ணீர் சிந்துபவர்கள் எவருமே கிடையாது. படம் வெற்றி. அந்த படம் அனைத்து இடங்களிலும் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனால் சமூகத்தின் என்ன நடந்தது? அதற்கு பிறகு தொழிலாளர் உரிமைக்கான போராட்டங்கள் மெல்ல மெல்ல நீர்த்து போயின. எனவே சினிமா திரைப்படங்கள் சமூகத்தில் எழுச்சியை உண்டாக்கும், அதைப்போல எழுச்சியை நீரூற்றி அணைக்கும். இரட்டை டம்ளர், இரட்டை சுடுகாடுகள், கோவில் நுழைவு மறுப்புகள் என தமிழகத்தில் பன்னெடுங்காலம் நிலவி வந்த ஆதிக்க சம்பவங்களை தென் தமிழகத்தில் எழுச்சியை தவிடுபடியாக்கியிருக்கிறது. அது கூலி கொடுப்போர் கூலி வாங்குவோர் என்ற முரண்பாடுகளால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அல்ல. இந்த மண்ணின் மூத்த குடிமக்கள் நாங்கள், இந்த மண்ணின் ஆண்ட பரம்பரை நாங்கள் என்று வீறு கொண்டு எழுந்ததால் ஏற்பட்ட சமூக மாற்றம். பூர்வகுடி சமூகத்தின் இந்த எழுச்சியை மறுக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றால் இவ்வுண்மையை மறைக்க நினைக்கலாம். ஆனால் இந்த எழுச்சியின் காரணமாகத்தான் தங்களுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது என உணர்ந்தவர்கள் மறைக்க நினைக்கக்கூடாது. அனைத்து மக்களுக்கும் பொருளாதாரத்தில் சமமாக வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் உணர்வால் உயர வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மீண்டும் தாழ்த்தி தரைதட்ட வைக்கக்கூடாது. இந்திய சமுதாயம் மிகவும் பொல்லாத சமுதாயம். சாதி வெறுப்பை ஒவ்வொரு அணுவிலும் பொத்தி வைத்திருக்கக்கூடிய சமூகம். எளிய மக்களுக்கு ஏற்படும் சிறு சிறு துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு கண்ணீர் சிந்தும் சமுதாயமும் அல்ல. எனவே இம்மண்ணின் மக்களுக்கு ஏற்பட்ட அவலங்களை படம் போட்டு காட்டி யாருடைய அனுதாபங்களையும் அதன் மூலம் வசதிகளையும் தேட முயலக்கூடாது. 1968ஆம் ஆண்டு கீழ்வன்மணியில் 43 ஆண்கள் பெண்கள் தீயிட்டு கொளுத்திய போது தப்பித்து சென்ற குழந்தைகள் கூட பிடித்து வந்து நெருப்பிலே போட்டு எரித்த வேடிக்கை பார்த்த சமுதாயம்தான் இது. 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மண்ணுரிமைக்கான போராட்டத்தில் காவல்துறையின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க தாமிரபரணியின் கீழ் கரையில் இருந்து நீந்தி மேல் கரைக்கு சென்றவர்களை கூட தப்பிக்க விடாமல் காலால் மிதித்து தடியால் தாக்கியும் கற்களை கொண்டு எரிந்தும் 17 தொழிலாளர்களின் உயிரை எடுத்த சமுதாயம்தான் இது. எனவே இம்மக்களை உயிரோடு எரித்து கொள்வதையும் நீரிலே அமுக்கிக் கொள்வதையும் கூட தவறாகவோ பாவமாகவோ கருதாத சமூகமா இது? கருதாத சமூகமா?
இரு வாழைத்தார்களை சுமந்து செல்லும் சிறார்கள் மீது இரக்கம் காட்டப் போகிறது? இன்று தமிழகத்தில் பூர்வ குடிமக்கள் எதிர்க்கக்கூடிய சுதந்திரத்தை பெற எவ்வளவோ கண்ணீர் என்ற வடிக்கப்பட்டு விட்டது. சிந்த வேண்டிய இரத்தங்களும் என்னென்றோ சிந்தப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய அடக்குமுறைகளையும் ஆதிக்கங்களையும் சுரண்டலையும் மீண்டும் வெகுண்டெழும் போராட்டங்களின் மூலமாகவும் அரசியல் அதிகாரத்தை அடைவதன் மூலமாகவும் மட்டுமே அடைய முடியுமே தவிர எவருடைய அனுதாபங்களையும் தேடியும் கண்ணீரை வரவழைத்த அல்ல. இன்று தமிழகத்தில் பூர்வ குடிமக்கள் எதிர்க்கக்கூடிய சுதந்திரத்தை பெற எவ்வளவோ கண்ணீர் என்றோ வடிக்கப்பட்டு விட்டது. சிந்த வேண்டிய இரத்தங்களும் என்றோ சிந்தப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய அடக்குமுறைகளையும் ஆதிக்கங்களையும் சுரண்டலையும் மீண்டும் வெகுண்டுள்ள போராட்டங்களின் மூலமாகவும் அரசியல் அதிகாரத்தை அடைவதன் மூலமாக மட்டுமே அடைய முடியுமே தவிர எவருடைய அனுதாபங்களையும் தேடி கண்ணீரை வரவழைத்தது அல்ல. தாமிரபரணி ஆற்றின் இரு கரையோர்களிலும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர்களே இன்றும் சிறு நில உடைமையாளராக இருக்கிறார்கள். எந்த ஒரு சிறு அல்லது நடுத்தர விவசாயிகளும் தன்னுடைய நிலத்திலும் உழவு செய்வான். அண்டை விவசாய நிலத்தில் உழவு செய்வான். களை எடுக்கவும் செய்வான். நெல்லையும் அறுப்பான். வாழையும் சுமப்பான். அதுவே அடிமைத்தனமும் அல்ல. சுரண்டலின் மொத்த வெளிப்பாடும் அல்ல. புளியங்குளம் கூலிக்காரர்கள் என்ற அடையாளத்தை தூக்கியது அல்ல. தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் தோன்றிய ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட இன்றைய புளியங்குளம் அன்றைய ஆதிச்சநல்லூர் பண்டைய தமிழ் நாகரிகத்திற்கான உரிமையுடையவர்கள். தாமிரபரணியின் வரலாற்று என்னவோ அதுதான். இத்தமிழ் மண்ணின் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழர்களின் வரலாறு. நெல்லையும் வாழையையும் விளைவித்து கொடுத்ததுதான் இம்மக்களின் வரலாறு. அதை சுமந்து கொடுத்தது அல்ல இப்பூர்வீக குடிமக்களின் வரலாறு. வாழையை பற்றி பேசும்பொழுது மாபெரும் ஒரு சமுதாயத்தை கொலையாக்குகின்ற வகையில் எவரின் எழுத்துக்களோ பேச்சுக்களோ நடிப்புகளோ சினிமாக்களோ அறவே கூடாது. தென் தமிழகத்தில் முக்கிய ஒரு கிராமத்திலிருந்து தென் தமிழக தேவேந்திரகுல வேளாளர்களின் முக்கியமான போராட்ட காலகட்டங்களில் வாழ்ந்து இன்றும் திரைத்துறையில் பேசக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு இயக்குநராக ஒருவர் வளர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதற்காக பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் தனது இழந்த அடையாளத்தை அதிகாரத்தை மீட்க போராடுகின்ற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயத்தை இன்னும் கூலிக்காரர்களாகவே சித்தரிக்கும் சிறுமைப்படுத்துகின்ற போக்கும் அவர்களின் போராட்ட உணர்வுகளையும் குணங்களையும் மழுங்கடித்து யாருடைய அரசியல் லாபங்களுக்காக புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதம் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனினும் பாராட்ட நினைக்கிறேன், பாராட்டவும் முடியவில்லை. திட்ட நினைக்கிறேன், திட்டவும் முடியவில்லை. தன்னை காட்டிலும் தனது குடும்பம் பெரிது. தனது குடும்பத்தை காட்டிலும் இந்த குலம் இந்த மண்ணும் மக்களும் பெரிது என்ற அடிப்படையில் வாழ்ந்தது என்றோ வீழ்ந்தின்று இன்று மீண்டும் வீறுகொண்டு எழுந்திருக்கக்கூடிய மாபெரும் சமுதாயத்தை வாழையை சொல்லி கோழைகளாக்க வேண்டாம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம். வாழை திரைப்படத்தை